இது பண்ணாமா நான் சாப்பிடுவோம் என்ன இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட நானும் மனசையும் தேனிலவு போகிறோம். கல்யாணம் மகனுக்கு நீங்கள் உங்களுடைய அவர் சரியான அதிர்ஷ்டகாரி. இவ்வளோ சாப்பாடு அழகாக செய்து கொடுக்குறீங்க. என்ன சொல்லுங்க பாபம். களிமண் தேவை என்றால் தருவீங்களோ? ஓ என்னோட கிழங்கு என்னோட நிறைய களிமண் இருக்குங்க. கொஞ்சம் தான் தெரியுமே ஆத்துக்கட்டை கதை தெரியுமே ஆத்துக்கட்டை நடக்குது. ரெண்டு பேரும் மனுஷர் எல்லாருக்கும் உள்ளுக்கு ரத்தம் சிவாபு தான். ஆனால் வெளியிட வாரெல்லாம் வேறு மாதிரி இருக்கு. வந்து வெரைட்டி போட்டார். ரெண்டாந்திரவன் சொல்லி போட்டார். திருப்பியும் சொல்லி போட்டார். இனி சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியாண்ட மாதிரி வெரைட்டி போட்டார். புலத்தில் தமிழ் பண்பாடு சிறப்பாக இருக்கிறதா, புலம்பெயர் நாட்டில் தமிழ் பண்பாடு சிறப்பாக இருக்கிறதா என்று. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தமிழ் கிழவன். எப்படி எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களோ, நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பாருங்கோ, வேறு உங்களுக்கு தெரியுமோ, போன முறை அந்த சிலம்பு பொங்கல் விழாவில் நாங்கள் போய் பார்த்தோம். இன்றைக்கு அவர் எங்களை அழைச்சிருக்கிறார். என்னதுக்குன்னு சொன்னால் இந்த விழாவை காணொலி எடுப்பதற்காக. இன்றைக்கு தமிழர் திருநாள், இந்த பொங்கல் விழாக்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. என்ன 19 வருஷமாக செய்கிறோம். 19 வருஷமாக நீங்கள் செய்கிறீங்கள என்ன நடந்து கொண்டிருக்குது. அதனுடைய வேறு நாங்கள் போய் என்ன மாதிரி பொங்கின படைக்கணும் என்றது நிகழ்வுகளை படம் பிடிச்சி காண்றோம். உங்களுடைய ஆதரவுகள் என்றும் வேண்டி நிற்கும் தமிழ் கிழவன். நடக்குது. ரெண்டு பேரும் ரொமான்டிக்.
அனைவருக்காகவும் இந்த வேளையில் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். நன்றி. இப்படி ஒரு சம்பவம் இன்றைக்கு நடைபெற்று இருக்குது. அதில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியையும் அவைகளையும் வருவன வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது அரங்கத்தில் மகிழ் பறை ஒலிக்கிறது. நிற்கிறான் திருக்குறளை அப்படி சும்மா இருக்கிறீங்களா? எங்கே பொங்கலுக்கான ஆயத்தங்களுடைய காணையில்? சரி 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 ஆகட்டும். இது என்ன இதெல்லாம் நீங்கள் செய்த இதுகளா? நீங்கள் அது நீங்கள் ஓகே. களிமண் வேலை அது சரி. களிமண் எங்கே இருந்திருந்த நீங்கள்? களிமண் இங்கே வந்து பள்ளிக்கூடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. இல்லை ஓகே செய்திருக்கிறீங்க. அப்போ அடுத்த முறை தெரியல, நீங்களே சொல்லுங்க. அந்த இது அடியாப்பா. அப்போ இதை பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சிரட்டதானது. மற்ற எறிகிற கல்லுகள்ல இருந்து இந்த இதுகளெல்லாம் இது சிப்பியில செய்திருக்கு. இது நான் கடற்கரைக்கு போன நேரம் இதெல்லாம் பொறுக்கின சாமான் தான் அதெல்லாம். அதுகளெல்லாம் வந்து இது மூங்கில் வந்து நான் ஒரு வீட்டை போன நேரம் மூங்கில் மரம் வச்சிருந்தேன். ஓகே. அந்த மரத்துல நான் எடுத்து கொண்டு வந்து சீவி தான் இது இப்படி செய்து வச்சிருக்கேன். பெரிய வேலை. அப்போ வீட்டில் நீங்கள் சமையல் வேலை ஒன்றும் செய்கிறீங்கள? எல்லாம் செய்வோம். சமையலையும் செய்வோம், கைவேலையும் செய்வோம், எல்லாமே செய்வோம். ஓய்வாக இருக்கே இதெல்லாம் செய்வீங்க. அதாவது நேரம் வந்து பொன்னானது. ஓகே ஓகே. அதை பயன்படுத்துவோம். நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். ஓகே. அதுதான் என்ற கொள்கை. சரியா? நல்ல விஷயம். இதில் ஒரு தேங்காய் பார்க்குறேன். இது வந்து தேங்காய் மாதிரி செய்திருக்கிறேன் பாருங்க. இது அப்படியே அப்படியே தேங்காய் திருவாகணும் தேங்காய் மாதிரி இருக்குது. இது வந்து இதால செய்திருக்கிறோம். ஓகே. களிமண்ணால செய்திருக்கிறேன். இது காளான். இது காளான் சிரட்டையில செய்திருக்கிறேன். ஓகே. அடுத்த பிறகு உங்களுக்கு களிமண் தேவை என்றால் தருவீங்களோ? என்னட்ட கழுங்க என்னட்ட நிறைய களிமண் இருக்குங்க. ஆனா இந்த களிமண் இருக்கீல, அதாவது இருக்கீல, அது எரிச்சா போயிடும். வந்து பனை ஓலையிலிருந்து நான் இலங்கையிலிருந்து வரைக்கும் கொண்டு வந்து நான் அதில் பூச்சி பிலோமினா யோகினி அண்டன் 702 மெட்ரோ டிக்கெட் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சியால் மெய்வரந்த கூலி தரும். குறள் 619. ஓகே. திருக்குறள் எழுதியிருக்கிறேன். மிச்சத்துக்கு வந்து எனக்கு எழுதுறதுக்கு டிக்கெட் வந்து பத்தாது. நீங்களெல்லாம் இதெல்லாம் பாவிச்ச டிக்கெட்டா? எல்லாம் பாவிச்ச டிக்கெட். இது வேண்டாத டிக்கெட். அப்போ ஒழுங்காக தான் மெட்ரோவில் டிக்கெட் அடிச்சு போயிருக்கிறீங்களே? இது அந்த நாளில் இருந்து சேர்த்து. இதை பாருங்க, இது எத்தனையாம் ஆண்டு என்னுடைய ஜூம் பண்ணுங்க. 2002 வந்த டிக்கெட். இது 2002 வந்த மெட்ரோ டிக்கெட்டா? நான் அந்த நாள் வணக்கம் அந்த நாள்லேருந்து சேர்த்தது அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டை இருக்குது. அதை எனக்கு செய்ய முடியல. அடுத்த முறைக்கு கூடிய கதையில் 1300 திருக்குறளையும் இதில் எழுதுறதுக்கு இருக்கிறேன். பெரிய சாதனை தான். இப்போ இதில் நான் சாதனைக்கு தான் இன்றைக்கு முக்கியமாக வச்சேன் நான். இதில் என்னொன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்ன சொல்லுங்க சாதனையில் இந்த இவர் இருக்கிறாரல்லோ ஸ்டார் ஸ்ரீ, அவர் இந்த 1330 குறளையும் இசையமைச்சு முதல் நான் அதை வீடியோ எடுத்து காணொலியாக விட்டுருக்கிறேன். உலகம் முழுக்க அவருக்குரிய மரியாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கூப்பிட்டு கௌரவ வச்சிருக்கேன். கூப்பிட்டு கௌரவ வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கௌரவிப்பு கட்டாயம் கிடைக்கும். வேண்டாம் ஏன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த பிள்ளைகள் வந்து இதை படிக்க வேணும். அதில் இருந்து அவரை வந்து கற்றுக்கொள்ள வேணும்.
எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது என்னது ஒன்றே நாங்கள் யோசிச்சு போட்டு தான் காரியத்தை துவங்குவோம். அது ஒன்று எனக்கு பிடிச்சது. மற்ற கணக்கு இருக்குது எனக்கு பிடிச்ச யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது சொன்னாலும் நான் அதை யோசிக்கணும். அது சரியா பிள்ளையாண்டு யோசிக்கணும். பாறை இசைக்குழு ஒன்று வச்சிருக்கிறேன். இது வந்து இன்னியம் எங்களோட பாரம்பரிய வாத்திய கலையை நாங்கள் இனியம் என்று ஒன்று சொல்லி இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் போய் இன்றைக்கு நடந்த நிகழ்வு இன்னியம். ஓகே 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 ரொம்ப நல்ல வாடிவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மேடையில் அந்த புள்ளிகள் எல்லாம் நிற்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சூப்பராக இருக்குது. மேலும் இது இங்கே நிறைய காலமாக நீங்கள் இங்கே பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பற இசை பரதநாட்டியம் தான் படிப்பிக்கிறேன். அதில் நான் மிருதங்கம் செய்கிறபடியாக நான் பறையையும் இப்போ சில ஆண்டு விழா நிகழ்வுகள் 2 வரைக்கும் எங்களோட பாரம்பரிய வாத்திய கலைகளை கொண்டரோணுமென்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் இந்த இனியம் ஒன்றை தொடக்கி அதை முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு அடுத்த பரம்பரைக்கு கொடுக்கணுமென்ற ஒரு முயற்சியோட இப்போ இது நடந்து கொண்டிருக்கு. இன்னியம் இனிமையான மங்கள இசை என்ற. மிக்க நன்றி. உங்கள் தொண்டுகள் இன்னும் தொடர வேணும். நிச்சயமாக. சரி, என்னுடைய காணொலிகள் பார்க்குறீங்களா நீங்கள்? அவர் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். முடிஞ்ச அளவு அவருக்குரிய ஆதரவு எல்லாரும் கொடுங்கோ. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நிகழ்வுகளை நான் பார்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாட்டியம் ஆடி பார்த்துருக்குறேன். சரி, இன்றைக்கு இந்த மீளத்தை எடுத்து ஆடிவீங்க. எல்லா கலைகள்லையும் நிறைய பயிற்சி பெற்றுருக்கீங்கன்னு பார்க்க தெரியுது. என்ன ஓகே, இப்போ எல்லாம் மூடி வச்சுருக்கீங்க. இது முரசு சூப்பர். அப்போ வேறு என்ன வாத்திய கருவிகளை உங்களால் வாசிக்க முடியும்? ஊடகத்துக்கு நடக்கிற மிருதங்கம் சிவன், மிருதங்கம், பறை, தவிலா, டோலக், கணக்கு சிவன். ஓகே, ரொம்ப நன்றி. நல்ல நிகழ்ச்சி. உங்களை இடையில குறுக்கிட்டதும் நினைச்சு கொள்ளுங்க. பிரச்சனை நன்றி. புறாக்கன் போட்டு இது என்ன? இது அரிசி மா போட்டு தானே? தோசைக்கு அரைச்ச சாம்பல், இடித்த சாம்பல் என்ன? அது நல்லா இருக்குது. முடிச்ச சாம்பலில் தோசை சாப்பிட. எங்கிட்ட பனங்கட்டி. இது உளுத்தங்காளி. உளுத்தங்காளி என்னது பார்க்குறது இல்லைங்க. இந்த பொம்பளை பிள்ளையார் சாமத்தியப்பட்டால் உளுத்தங்காளி செய்து கொடுப்பினேன். மற்றது இது ராசவள்ளிக்கிழங்கு. நேற்று எங்கிட்ட உள்ள ராசவள்ளிக்கிழங்கு ஒரு இது ஒரு வச்சுனாங்க. அதிலே இந்த சவரிசியும் போட்டிருக்கேன். வடகிக்காய் வண்டி போட்டிருக்கேன். இது லட்டு. இது வந்து பால் ரொட்டின்னு சொல்கிறது. அதுக்கும் இந்த ஆரத்தி எடுக்க எங்கள் பொம்பளையால் எடுத்து அறிவின வேறுங்க. அது இது பருத்துறை வாடை. பருத்துறையில் வந்திருக்கா. லட்டு இப்படி பாதியாக நிற்குது. இதுக்குள்ள என்னவோ போட்டிருக்குன்னா முறுக்கு, பனங்க பணியாரம், அரியதரம், எள்ளுப்பாகு, ஆடிக்கூழ். இதில் வந்து மோதகம். இது மற்ற இதில் கருப்பாக இருக்கு. என்ன இதில் இது என்ன மோதகம்? இது அவித்த மோதகம், பொரிச்ச மோதகம். அது பொரிச்ச மோதகம் போடுதே. ரைட். இட்டலி. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பாருண்ணா. ஓகே, இட்டலி. இப்போ இதில் வந்து பரிசுத்தமிழன் இந்த இதில் பற்றி பேட்டி கண்டு கொண்டிருக்கிறார். நன்றி தமிழன். நீங்கள் தான் விசாரிக்க நான் எடுத்து கொண்டிருந்தேன். ஓ, அப்போ இது வந்து இது குரக்கன் மாவில் மோதமா? கொழுக்கட்டை. இதுதான் முதல் தரம் பார்க்குறேன். நல்லா இருக்குமே. சாப்பிட்டு பார்க்கட்டே. ஓகே. பாதி தாங்க. இந்தாங்க
நீங்கள் அது சார்ந்த ஏதோ துறையில் வேலை செய்கிறீங்கன்னா அது பெரிய ஒரு கற்பனை தான் இந்த குரக்கன் மாவில் கொழுக்கட்டை சாப்பிட்றோம். இது துறை சார்ந்தவர்கள் அதனால ஒரு சிற்பங்கள் சூப்பர் நான் இப்போ பூத்தவே நான் கிட்ட கோபம் இல்லை கொஞ்சம் தான் தெரியுமே ஆத்துக்கட்டை கதை தெரியுமே ஆத்துக்கட்டை அது மாதிரி நானும் மனிதர்கிட்ட போய் கேட்க சௌபி கடலை இந்த வாரம் பனங்காய் பணியாரம் ஆமாம் சார் பனங்காய் பணியாரம் வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு எங்கள்ட ஊரில் செய்கிறது உங்களுக்கு தெரியுமா பனங்காய் பணியாரம் சாப்பிட்டீங்களே எங்கே சாப்பிட்டீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டீங்களா இங்கே சாப்பிட்டீங்களா இது காபி இது கரண்டியை வாங்கணும் இட்லி மோதகம் கொழுக்கட்டை ரெண்டும் இருக்குது சரியா மைக் வேலை இதா மோதகம் கொழுக்கட்டை ரெண்டும் இருக்குது நான் இப்போ கொழுக்கட்டையை சாப்பிட போகிறேன் சூப்பர் அடுத்தது அரியாரம் அரியாரம் செய்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் ஏன் தெரியுமே அந்த மாவுக்கு பதம் எடுக்கிறது சரியான கஷ்டம் சில பேர் அரியாரம் செய்வினே இது மாதிரி வந்துடும் இறுக்கமாக வந்துடும் கல் மாதிரி வரும் இது நல்ல சொத்தாக இருக்கு சூப்பர் உள்ளுடன் எல்லாம் உண்டு அதில் அமைப்பு வரும் ஏனென்றால் மனுஷர் எல்லாருக்கும் உள்ளுக்கு ரத்தம் சிவப்பு தான் ஆனால் வெளியிட பார்வையெல்லாம் வேறு மாதிரி இருக்கு என்ன முறுக்கு பரிதுர வடை இது அப்போ நான் இதுக்கு ஒரு கரண்டி இருந்தால் ஒரு வேக எடுத்து சாப்பிடலாம் தோசையும் சம்பளம் இதாக இருக்குது புட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் மனசுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்டு திருப்பி வர போகிறோம் சாப்பிட பாருங்க இப்படி பாருங்க இப்படி பாருங்க இது பண்ணாமா இப்போ நான் சாப்பிடுவோம் என்ன அடிக்க நான் அப்போ அடிக்க நீங்கள் எடுக்கல 3 தடவை அடிச்ச நீங்கள் 3 தடவை அடிச்ச நான் ஆனால் உங்கள்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கு நான் இலங்கையில் நிற்கிறேன் அப்போ நான் யோசிச்சுட்டேன் அவர் இலங்கையில் நிற்கிறபடியால் நான் அங்கே போக வேண்டாம்ன்ட்டு அவர் நிற்க நான் போகக்கூடாது நான் போகக்கூடாதுன்ட்டு விட்டுட்டு அவர் வர வட்டிக்கு நான் வந்துட்டேன் வந்துட்டீங்களே நான் வள்ளி வந்தேன் அதே இதுக்காக தான் வந்தது இந்த விழாவுக்காக வேண்டி வந்தீங்களா இன்றைக்கு தான் வர வேண்டியது ஓகே உங்களுடைய இதில் நான் பார்த்தேன்னா இதில் நிறைய பங்களிப்பு செய்கிறீங்க சலங்கையில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு அதில் இந்த சுரட்டையில் ஒரு இது உண்டு அது நீங்களாம் கொடுத்தது எனக்கு கொண்டு வந்து தந்துருங்க என்ன ஒரு பிரச்சனை நான் கொண்டு ஞாபகமாக கொண்டு போய் வச்சுருக்கிறதுக்கு மற்றது என்னென்னு சொன்னால் நான் இந்த ஏப்ரல் மாதம் என் மகனுக்கு கல்யாண வீடு சரி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இங்கே தான் கல்யாண வீடு இங்கே கல்யாணம் முடித்த கையோட நானும் மனசையும் தேனிலவு போக போகிறோம் கல்யாணம் மகனுக்கு போகிறது நீங்கள் நாங்கள் தேனிலாக போக போகிறோம் அப்போ டிக்கெட் செய்யறது வருவோம் அது இப்போ வந்து டக்குன்னு செய்யணுமோ அல்லது கல்யாணம் முடிய ஓட்டி வரோம் இல்லை அந்த வக்கன்ஸ் இல்லாத நாளாக பார்த்து மே மாதம் போவோம் மே மாதம் வந்து ரீசனபிளாக இருக்கும் ஓகே வாங்க பிரச்சனை சில நேரங்களில் அப்படியே நாங்கள் அங்கே வந்துட்டு அதனால் கனடாவுக்கு பிறக்க போகிறோம் அதுலேருந்து அப்படி போகிறது கஷ்டமே அப்போ இங்கே வந்து போகிறதா நல்லது இங்கே வந்து போகிறது தான் கனடாவுக்கு ஓகே அப்போ அதுக்கு இங்கே வந்து இங்கே டிக்கெட் செய்து போங்களா ஓகே மலிவா செய்து தந்துருங்க ஒரு பிரச்சனை நான் ஏனென்றால் அதுக்கு தான் உங்களுக்கு அடிக்கிறேன் தெரியா நீங்கள் 3 தடவை அடிக்க நான் இன்னத்துக்கு அண்ணே அடிக்கிறேன் நான் எழுப்பி மெசேஜ் விட்டுறேன் அண்ணா நான் கிலோவில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது திடீர்னு டேட் வேண்டாம் சில பல காரணங்களால் நான் அந்த பிரயாணத்தை கேன்சல் பண்ணி போட்டேன் டிக்கெட்டையும் வாரணா ஓகே நன்றியா ஓகே எங்கே இருந்தோன்னு தாங்க ஊரில் திரட்டில் இருந்தோம் திரட்டையில் செய்தோம் சிலம்பு விழாவுக்கு இதனுடைய பங்களிப்பு பெருசு
அதே மாதிரி எனக்கு தந்துருக்கிறேன். ரொம்ப நன்றியா, சந்தோஷமா. சிலவனுக்கு போய் வந்து நல்ல ஒரு காரியம் செய்திருக்கிறீங்க. ஒன்று சந்திப்பா. ஓகே ஓகே. வணக்கம். வணக்கம். இவ்வளோ பலகாரங்கள் செய்து வைத்தீங்க. இந்த கலை செல்வங்களை மதிப்பளிப்பதற்காக உரிமையாளருடைய துணைவியார் திருமதி இதில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க என்றாலே சாப்பிட்டு பார்க்கலாமே. வந்து இவர்களுக்கான கையை தட்டுப்போ கை தட்டினால்தான் ஆய்வு கூட கூட காலம் இருக்க போகிற ஒன்று உங்களோட ராசவளுக்கு சேமியாவும் சவ்வரிசி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே வாங்கம்மா வாங்க. இதெல்லாம் தெரியும். அரசன் நம்மளுக்கு வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டி பிடிச்சி கையில் பிடிங்க. கையை பிடிங்க. தோசை இருக்கு. தோசைக்கு முக்கியமான சாமான் என்ன சொல்லுங்களா? இந்த சம்பல் இந்த சம்பல் அதாவது இடிச்ச சம்பல். இந்த இரண்டு பேரையும் திருமதி அரசன் அவர்களுடைய துணைவியார் அப்படி சுருட்டி போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் செய்யவங்களுக்கு நிறைய நேரம் பிடிச்சிருக்கு. பெரிய வேலை அது என்ன அதை விட அந்த ஆடிக்கூழ் ஆடிக்கூழ நாங்கள் ஆடி மாதம் இப்போது ஒரு சிறந்த ஆடிக்குழுக்கு பயறு தேங்காயை சொட்டாக்கி வெட்டி போடணும். அல்லது அரிசி இருக்கல அரிசி மாவை தண்ணி விட்டு குழச்சி உருட்டி உருட்டி அவிச்சு அதை எடுத்து இதுக்குள்ள கலந்து பாலம் விட்டு ஐரோப்பா கடந்து கனடிய மண்ணிலே இருந்து போற்றப்பட்ட ஒரு கலைஞர். அவருக்கான மதிப்பை இந்த அரங்கத்தில் வழங்கி வைக்குமாறு திரு குருபரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரியான அதிர்ஷ்டவாளி. என்ன சொல்லுங்க பாபம், வருத்தம் வராது. குருபரன் அவர்களை அன்போடு அரங்கில் கழிக்கின்றோம். காணுமா? வணக்கம். வணக்கம் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மார்க்கண்டினியாண்டா எப்படி வழங்கப்படுறது? ஜூலியஸ் சீசர் நாடகம் தெரியுமே, அதில் மார்க்கண்டினியா நான் நடித்தேன். அப்போ அந்த உங்களோட பேர் மறக்காது. எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? தூரம் வந்து வந்துருக்கிறீங்களா? நீங்களே இந்த இதுக்கு சிலம்புக்கு நிறைய விளம்பரம் செய்திருக்கிறீங்களே. இது நீங்கள் அந்த அனுப்புவீங்களா? அதில் அதை எடுத்து அப்படியே தான் இருக்குது. என் ஆக்களை சரி இப்போ பஸ்ஸில் இலகுவாக வர்ற காட்டு ஊரில் விட நீங்கள்? ஆமாம், அந்த ஊரில் அரியாலை மாம்பழம் சந்தி தாவர சந்தி உங்களோட ஊர் தான். ஓயாதட்டமா? ரொம்ப காலமாக இருக்கிறீங்களா? இங்கே வந்து நான் 92 இருந்திருக்கேன். 18 வயதுலேருந்து. ஓகே ஓகே. ஊருக்கு போய் வந்துருங்களா? ஊருக்கு 2022. எங்கே டிக்கெட் செய்தாருங்க? அண்ணன் கிங் அரசன்
அவர்கிட்ட செய்கிறீங்களா? அவர்கிட்ட போனீங்கன்னா எல்லாமே மலிவா செய்வேன். நான் இப்போ அடித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்று ப்ரமோஷன் செய்தார சொல்லி கொஞ்சம் என்ன மலிவா டிக்கெட் மலிவா செய்தார ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சொல்லி போட்டேன். இவரை முதல் வந்து சரியான என்ன முரண்பட்டு தான் இருந்தவர். நாங்கள் நடுவே எல்லாமே சரியா தெரியாது. அவர் அந்த தொழிலில் வந்து அனுபவம். ஓகே ஓகே சரி. இந்த நிகழ்ச்சி நடக்குது. நீங்க சத்தம் எமது இந்த கலாச்சாரம் எடுக்கிறீங்களா? கதைக்க வேண்டாம் சொன்னது தெரியாதே. கதைக்கப்படாதே கதைக்கப்படாது சரியா? என்னோட நிகழ்ச்சி நடக்க கதைக்கிற வேலையை விட்டுட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு போங்க. வந்தால் நிகழ்ச்சி வந்தான்னு சொல்லி பார்த்துட்டு போங்க. திருப்பி 2-3 தரம் சொல்லி போனேன். இப்போ வந்து சொல்ல போனேன். வணக்கம் சுதர்சன் தாத்தா. வணக்கம் 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 தமிழ்குல ஐயா. எப்படி சோமா வயசு கொண்டாக்கணும்னு கலைச்சு கொண்டுக்கிறோம். என்ன இல்லை இல்லை, அது வந்து தாத்தா அப்பப்போ தான் வருவார். அவரை நீங்கள் பிடிச்சி கொடுக்கூடாது. அவர்கிட்ட தாத்தா பாருங்க. நீங்கள் என்ன நல்ல வடிவம் அழகாக செய்கிறேன். என்ன டெக்னிக் செய்கிறாங்க? அது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்னேப் செட்லாம் அந்த மோத்தை மாற்றுறதோ அது சிம்பிளாக எல்லாரும் செய்யலாம். ஆனால் அந்த மோத்தை நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த ஸ்லாங்கில் நாங்கள் அந்த வாய்ஸை வந்து மாற்றோம். நானும் செய்து பார்த்தேன். நீங்கள் தாடிக்கு மாறுற வித்தியாசம். நீங்கள் ஐயோ நீங்கள் அப்படி மாற வேண்டாம். தமிழ்கிழவன் ஐயாவாக இருங்க. உங்களுக்கு வந்து மிக மிக கோடிக்கணக்கான ரசிகர்கள் கூட யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் ஒரு மகத்துவமான கலைஞர். இன்னும் ஒன்று கேள்விப்பட்டதையும் உங்களை கேட்க வேணும். எப்போ உங்களுடைய நண்பர் பாபுன்னு சொல்லுவார், நீங்கள் வீர சிவாஜின்னு சொல்லி பட்டம் பெற்றீங்க ஊரில் செய்ததை பாபு நானும் சேர்ந்து பாபு உடம்பு பிடிச்சவர். அதுவே நீங்கள் ஒரு காணொலியில் வரும் செய்கிறதுக்கு இருக்கிறேன். அது ஒரு திருப்பருக்கா செய்து காட்டுங்க. ஓகே கட்டாயம். அதுக்கு மேக்கப் கலைஞர் இந்த கமெலிய சார்ட்ட கேட்டேன் நான். ஆமாம். அவர் வந்து என்ன இப்போ வீர சிவாஜி ஆயுதன்றாராம். மற்றது ஹாம்லெட். ஆமாம். ஷேக்ஸ்பியர் இந்த ஹாம்லெட், ஒதல்லோ அப்படியான வேஷங்கள் எல்லாம். நீங்கள் ஷேக்ஸ்பியர் இது சொல்லிக்கல ஒரு விஷயம் சொல்லலாம். நானும் ஷேக்ஸ்பியர் மேட்சோண்ட மெனிஸில் வெனிஸ் பணிகர் அந்த நாடகத்துக்கு பேர். அதில் வந்து கதாநாயகனா லோரன்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் ஷேக்ஸ்பியருக்கு மார்க்கண்டனியா நடிக்கிறேன். ஷேக்ஸ்பியர் யூலியஸ் சீசர்ல மார்க்கண்டனியா நாடகம் அரங்கியல்ல 7 நாடகங்கள். உண்மையில் நீங்கள் அந்த நடுவால போய்கொண்டிருக்கல அந்த பொங்கல் விழா நடந்தோன்றிருக்கு. எல்லாரும் உற்சாகப்படுத்தினேன். நானும் உற்சாகம் விரும்பி தமிழுக்கெல்லாம் என் கையெல்லாம் கொடுத்தேன். நீங்கள் எங்கே வந்தாலும் உற்சாகம் தான். ஒரு விஷயம் சொல்கிறேன், மெல்ல பேசுங்க. நான் ஒருக்க என்ன அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பிளத்து கத்தனத்துக்கு என்ன ஒருத்தர் வந்து வெரட்டி போட்டு போட்டார். 2ஆம் தடவைன்னு சொல்லி போட்டார். திருப்பியும் சொல்லி போட்டார். இனி சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியாண்ட மாதிரி வெரட்டி போட்டார். இப்போ வெரட்டின எல்லாருமே ஐயா உள்ளுக்கு வரமாட்டாருங்கிற காலம் வந்து ஒன்றுக்கு தானே. அது ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே சந்தோஷம். சந்திப்போம். இன்னொரு இதில் நிகழ்வில் சந்திப்போம். ஆமாம், நன்றி நன்றி. ஓகே. உலகமெல்லாம் கலைக்காக விமானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கலைஞனாக, ஒரு நாடக எழுத்தாளனாக, நகைச்சுவை கலைஞனாக, கவிஞனாக பல கொண்டாடுவோம்
இன்பத்தமிழ், இனிய தமிழ், பொங்கு தமிழ் எமது முத்தமிழை மொழியாக்கியே நேசித்து வந்தோம் நாம். யாழின் இது, மொழியின் இது, பண்பாடியின் இது, சொல்லின் இது, முத்தமிழின் பாட்டும் இனிதாகியது. தித்திப்பில் தேன் சுவை போன்ற அழகு தமிழ் மொழியம் மொழி. கூடி நின்று ஆடி பாடி முற்றத்து அழகினிலே சந்தோஷ பொங்கல் புது பானை தான் எடுத்து பச்சரிசி பொங்கலிட்டு பொங்கி படக்கையிலே பட படவென்று வடிகொடுத்து மாலை வேளையதில் மாட்டு வண்டி சவாரியும் போர்த்தங்காய் அடிப்பதும் விளையாட்டு போட்டியும் ஒரு பேரான புலம்பெயர்ந்த மண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றையும் நாங்கள் தேடி போய் தஞ்சை லாக்குனூரில் இருந்த சில லாக்குனூர் கடையில் வந்து மாவில் இருக்காது நாச்சம்பலுக்கு போய் தேடி போய் மணி வந்து போகிறோம் இல்லையா எல்லாரும். அல்லது தாய்ப்பால் கிடைக்காத பிள்ளைக்கு தாய்ப்பாலின் ஊட்டச்சத்துக்களை சொல்லி கொண்டே புட்டிப்பாலை கொடுப்பது போல இந்த வாழ்வில பொங்கலை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற என் எதிரணியினருக்கு பொங்கலா என்ற தலைப்பை மாறி புலத்தில் தமிழ் பண்பாடு சிறப்பாக இருக்கிறதா, புலம்பெயர் நாட்டில் தமிழ் பண்பாடு சிறப்பாக இருக்கிறதா என்று என்னை தாக்க நினைத்து தன்னை தாக்கிவிட்டு சென்று விட்டார். ஆனால் ஒன்று என்னவென்றால், புலம்பெயர் நாட்டில் வாழும் சகோதரி நிஷா மிகவும் ஒரு இளையவர். அவருடைய வயது திருமணமாகாத பெண்மணிகள் இன்றும் குழந்தைகள் என்று இருக்கும் பொழுது 3 குழந்தைக்கு தாயார் அவர். ஆனால் அங்கு வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப வேண்டும், புத்தாடை கொடுத்தால் தான் நாங்கள் பொங்குவோம், இல்லையென்றால் நாங்கள் பொங்க மாட்டோம். சரி அனுப்பினோம். பண்பாட்டு ஆடைகளா என்று பார்த்தால் பேக்கி பேண்ட், மினிஸ்கர்ட், பொங்கலுக்கு ஸ்டவ் அடுப்பு, டிவியில் சீரியல், புதுப்பாட்டு, குத்தாட்ட பாட்டு, இதை பார்த்து கொண்டு அரைக்குறை பொங்கல். இனிக்குதா இனிக்கேலையா பொங்கல் எங்களுக்கு தெரியாது. நான் அப்படியே எனக்கு அமைதியாக இருங்கள், தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்கள். நாங்கள் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடும் பொழுது 14ஆம் தேதி தைப்பொங்கல் தான் எங்களுடைய பொங்கல் அல்ல. அதுக்கு முதல் நாளே நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கின்ற அந்த நாட்கள் தான் எங்களுடைய நிகழ்விலே எப்படியும் நிற்கும். பொங்கலுக்காக நாங்கள் செய்கின்ற ஆயத்தங்கள், பொங்கலுக்காக நாங்கள் எங்களுடைய சொந்தங்களை தேடி வருபவர்கள், அந்த பொங்கல் நடத்துகின்ற நாள், அந்த பொங்கல் தாண்டியும் 4 மாதங்கள் அந்த நினைவுகள், அடுத்த புது வருடம் மட்டும் அந்த பொங்கல் சார்ந்த நினைவுகள் எங்கள் மனதிலே நிற்கும். இங்கே அப்படி அல்ல. அப்போ என்ன, நாங்கள் இதோட முடித்து கொண்டு வர போகிறோம். நிகழ்ச்சி இன்னும் முடிவடைய இல்லை. அதுக்கான தீர்ப்பு, பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு வழங்க போகிறார். அது என்னென்று கருத்து பட்டியலில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வேறு விஷயம் அலுவல் அவசரமாக போகணும், படம் பார்க்க போகல வேணும், நான் முடியலை. நான் இதோட விட வருகிறேன். என் அன்பு உறவு, என்னை அழைத்த உறவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். லவ் நடக்குது.